ஏசாயா 62ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். சொல்லுங்க பார்க்கலாம். நான், எல்லாரும் சொல்லணும், இங்கேயும் சொல்லணும் இங்கேயும் சொல்லணும். சொல்லுங்க, நான் கர்த்தருடைய கையில். எப்படியா? ஆர்டினரியா எக்ஸ்ட்ராடினரியா? அலங்காரமான கிரீடம். கல்யாணத்துக்கு ரீத்து வாங்க போகும்போது சின்னதா எடுனோம், எனக்கு இது வேண்டாம் இதுதான் வேணும்னு எவ்வளோ சூஸ் பண்ணீங்கல்ல. அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடினா ராஜாக்களுக்கு வைக்கிற முடி. ஆண்டவர் சொல்றாங்க, பாரம்மா, நீதான் எனக்கு கிரீடம், நீதான் எனக்கு கிரீடம் மகனே. உலகம் உன்னை அற்பமா நினைக்கலாம், உலகம் உன்னை இழிவா நினைக்கலாம், உன் ஜாதிய சொல்லி உன்னை அவமதிக்கலாம், உனக்கு படிப்பு இல்லைன்னு அவமதிக்கலாம், பர்சனாலிட்டி இல்லைன்னு அவமதிக்கலாம், உன் பிள்ளைங்க பக்தியா நடக்கலன்னு உன்னை அவமதிக்கலாம், உனக்கு நல்ல வருமானம் இல்லை, சொந்த வீடு இல்லைன்னு உன்னை அவமதிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது, உனக்குள்ள ஒரு அன்பு இருக்குது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியதுன்னு பார்க்கிற ஒரு ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். ஹல்லேலூயா. I am a despised